ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/8/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, லட்சியத்திற்கு ஏற்றபடி வெற்றியை அடைவதற்காக சுயநலத்துக்கு பதிலாக சேவைக்காக காரியம் செய்யுங்கள். இன்று திருமூர்த்தி சந்திப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களினுடைய சந்திப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த திருமூர்த்தி சந்திப்பு இந்த பிராமண உலகத்துல விசேஷமா மதுபன் மண்டலத்துல நடக்குது. ஆகாய மண்டலத்துல சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களினுடைய சந்திப்பு நடக்குது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மதுபன் மண்டலத்துல சூரியன் மற்றும் சந்திரன் இருவர்களுடைய சந்திப்பு நடக்குது. இந்த இருவர்களுடைய சந்திப்பின் மூலம் நட்சத்திரங்களுக்கு ஞான சூரியனிடமிருந்து சக்தியினுடைய விசேஷ வரதானம் கிடைக்குது. மேலும் சந்திரனிடமிருந்து அன்பின் விசேஷ வரதானம் கிடைக்குது. அதன் மூலம் அன்பானவர்களாகவும் மேலும் வழிகாட்டும் கலங்கரை விளக்காகவும் ஆகிடுறீங்க அப்படின்னு பாபா சொல்றார். இந்த இரண்டு சக்திகளும் எப்பொழுதுமே சேர்ந்தே கூடவே இருக்கட்டும். தாயினுடைய வரதானம் மற்றும் தந்தையினுடைய வரதானம் இரண்டும் எப்பொழுதும் வெற்றி சொரூபமாக ஆக்குது. நீங்கள் அனைவரும் அந்த மாதிரி வெற்றியினுடைய சிரேஷ்ட நட்சத்திரங்கள். வெற்றி நட்சத்திரங்கள் அனைவரையும் வெற்றி சொரூபம் ஆக்குவதற்காக, செய்தி கொடுப்பதற்காக சொல்றீங்க. இந்த துறையை சேர்ந்த ஆத்மாவாக இருந்தாலும் எந்த காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் அனைவருடைய முக்கிய லட்சியமா நான் என்னுடைய காரியத்தில் வெற்றி அடைஞ்சிடணும் என்பதுதான் இருக்கும். மேலும் வெற்றியை ஏன் விரும்புறாங்க? ஏன்னா நம் மூலமாக அனைவருக்கும் சுகம் சாந்தியினுடைய பிராப்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய பெயரின் சுயநலத்துல செஞ்சாலும் அற்பகால சாதனங்களின் மூலம் செஞ்சாலும் லட்சியம் தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் சுகம் சாந்திக்கானதாகத்தான் இருக்கும். அனைவருடைய லட்சியமும் சரிதான். ஆனால் லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சுயநலத்தின் காரணமா தாரணை செய்ய முடியல. ஆகினால லட்சியம் மற்றும் லட்சணத்துல வித்தியாசம் இருக்கும் காரணத்தினால வெற்றி அடைய முடியலன்னு பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு தன்னுடைய முக்கிய லட்சியத்தை அடைவதற்காக சகஜ சாதனமா ஒரு வார்த்தையினுடைய மாற்றம் செய்யறதுனால வெற்றி அடைவதற்கான மந்திரம் கிடைச்சிடும். அது சுயநலத்துக்கு பதிலா அனைவருடைய சேவைக்காக என்பது. சுயநலம் லட்சியத்துல இருந்து தூரமாக்கிடும். சேவைக்காக அப்படிங்கிற இந்த எண்ணம் லட்சியத்தை அடைவதில் சுலபமாக வெற்றியை பிராப்தி செய்கிறது. எந்த உலகியல் காரியமாக இருந்தாலும் அல்லது ஆன்மீக காரியத்துக்கு பொறுப்பாளராக இருந்தாலும், அதாவது சேவைக்காக என்பது நினைவில் இருந்தார் அவரவருடைய காரியத்துல திருப்தி மற்றும் வெற்றியை சுலபமாக அடைஞ்சிடுவாங்க. இந்த ஒரு வார்த்தையின் மாற்றத்தின் மந்திரத்தை ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. அனைத்து பிரச்சனைகள், குழப்பம், அநேக விதமான உலகின் நாலாபுறங்களிலும் குழப்பம் ஏற்படுத்துவதற்கான காரணம் ஒரே வார்த்தை தான், சுயநலம். ஆகினால சேவை உணர்வு இல்லாத போயிடுது. நீங்க யாரெல்லாம் எந்தெந்த பதவியில இருக்கீங்களோ உங்களுடைய காரியத்தை தொடங்குறீங்க அப்படின்னா என்ன எண்ணம் வைக்கிறீங்க? சுயநலமற்ற சேவையினுடைய எண்ணம் வைக்கிறீங்க. ஆனால் லட்சியம் மற்றும் லட்சணம் காலப்போக்கில் மாறிடுது. ஆகையினால மூல காரணமா ஏதாவது விகாரம் வருது என்றாலும் அதன் விதை சுயநலம். ஆகையினால அனைவருக்கும் அவர்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக வெற்றியினுடைய சாவியை கொடுத்துட்டுவாங்க. பொதுவா மனிதர்கள் முக்கியமா சாவியை தான் கொடுக்கிறார். எனவே நீங்கள் அனைவரும் வெற்றியினுடைய சாவியை கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கீங்க. மற்றவர்கள் பிறருக்கு அனைத்தையும் கொடுப்பாங்க. ஆனா பொக்கிஷங்களினுடைய சாவியை யாரும் கொடுப்பது கிடையாது. எதை வேறு யாருமே கொடுக்கறது இல்லையோ அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. எப்போ அனைத்து பொக்கிஷங்களுடைய சாவி அவர்களிடம் வந்துருச்சு அப்படின்னா பிறகு வெற்றியே வெற்றி தான் இல்லையா? நல்லது, இன்றும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ராஜ திலகமும் 21 ஜென்மங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மேலும் நினைவு திலகமும் சங்கம யுகத்தில் பெயர் சூட்டும் நாளன்று பாப்தாதாவிடம் இருந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பிராமணர்கள் அப்படின்னாலே நினைவின் திலகம் இட்டவங்க.
பிராமணர்கள் அப்படின்னா நினைவின் திலகம் ஏற்றவங்க. மேலும் தேவதைகள் ராஜ திலகம் ஏற்றவங்க. மற்றபடி இடையில உள்ள பரிஸ்தா சொரூபத்தினுடைய திலகம் சம்பன்ன சொரூபத்தினுடைய திலகம், சமமான சொரூபத்தினுடைய திலகம். பாப்தாதா எந்த திலகத்தை இடுவார்? சம்பன்ன மற்றும் சமமான சொரூபத்தினுடைய திலகம் மற்றும் அனைத்து விசேஷங்கள் அப்படிங்கிற மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம். நீங்கள் அந்த மாதிரியான திலகமிட்ட கிரீடம் அணிந்த பரிஸ்தா சொரூபமானவங்க. எப்பொழுதும் டபுள் லைட்டினுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள். பாப்தாதா இதே ஆன்மீக அலங்காரத்தின் மூலம் விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கிரீடம் அணிந்தவர்கள் ஆகிட்டீங்க. கிரீடம், திலகம் மற்றும் ஆசனம், இதுதான் விசேஷமான விழா. நீங்கள் அனைவரும் விழா கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. அனைத்து பாரத மற்றும் வெளிநாட்டினுடைய வெற்றி நட்சத்திரங்களுக்கு பாப்தாதா வெற்றி மாலையை கழுத்தில் போடுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கல்பத்தின் வெற்றியின் அதிகாரி, விசேஷ ஆத்மாக்கள். ஆகையினால ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. இதே நிச்சயம் போதையில் எப்பொழுதும் பறந்துக்கிட்டே இருங்க. அனைத்து குழந்தைகளும் நினைவு மற்றும் அன்பின் மாலைகளை ஒவ்வொரு நாளும் மிக அன்புடன் விதிபூர்வமாக தந்தைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை காப்பி செஞ்சு பக்தர்களும் தினசரி மாலை அணிவிக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் நினைவு மற்றும் அன்பினுடைய மாலைகளை ஒவ்வொரு நாளும் மிக அன்போடு விதிபூர்வமாக தந்தைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை காப்பி செஞ்சு, அதாவது அதே மாதிரி செஞ்சு பக்தர்களும் தினசரி மாலை அணிவிக்கிறாங்க. யார் உண்மையான அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளோ அவங்க அமிர்த வேளையில் அன்பின் சிரேஷ்ட எண்ணங்கள் அப்படிங்கிற ரத்தனங்களின் நல்ல மாலைகளை, ஆன்மீக ரோஜா மாலைகளை பாப்தாதாவுக்கு தினசரி அவசியம் அணிவிக்கிறாங்க. அப்படி அனைத்து குழந்தைகளினுடைய மாலைகளினால் பாப்தாதா அலங்கரிக்கப்பட்டு விடுறாங்க. எப்படி பக்தர்களும் முதல் காரியமாக தன்னுடைய இஷ்ட தேவி தேவதைகளை மலர்களால் அலங்கரிப்பாங்க, புஷ்பத்தை அர்ப்பணம் செய்வாங்க. அதே மாதிரி ஞானி ஆத்மாக்களும் மற்றும் அன்பு நிறைந்த குழந்தைகளும் பாப்தாதாவுக்கு தன்னுடைய ஊக்கம் உற்சாகத்தினுடைய புஷ்பத்தை அர்ப்பணம் செய்கிறாங்க. அந்த மாதிரி அன்பு நிறைந்த குழந்தைகளின் அன்புக்கு பிரதிபலனா பாப்தாதா பல மடங்கு அன்பினுடைய வரதானங்களின் சக்திகளின் மாலைகளை அணிவிக்கிறாங்க. அனைவருடைய குஷியினுடைய நடனத்தையும் பாப்தாதா பார்க்குறாங்க. டபுள் லைட் ஆகி பறந்து கொண்டு இருக்கிறாங்க. மேலும் பறக்க வைப்பதற்கான திட்டத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் விசேஷமா முதல் நம்பரில் தன்னுடைய பெயர் இருக்குது என்று புரிந்து முதல் நம்பரில் என்னுடைய நினைவு பாபாவிடமிருந்து வந்தது என்று அப்படி ஸ்வீகாரம் செய்யுங்க. பெயரும் அநேகம் இருக்குது, ஆனால் அனைவரும் வரிசை கிரமமாக நினைவு செய்வதற்கு பாத்திரமானவங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. மதுபனை சேர்ந்த அனைவரும் சக்திசாலியான ஆத்மாக்கள் தான் இல்லையா? கலைப்பற்ற சேவையின் பங்கையும் செஞ்சீங்க, மேலும் சுய பயிற்சிக்கான பங்கையும் செஞ்சீங்க. சேவையில் சக்திசாலியாக ஆகி அநேக ஜென்மங்களினுடைய எதிர்காலத்தை மற்ற நிகழ்காலத்தையும் உருவாக்கியிருக்கீங்க. எதிர்காலம் மட்டும் இல்லை, ஆனால் நிகழ்காலத்திலும் மதுபனை சேர்ந்தவங்களுக்கு பெயர் புகழடைஞ்சிருக்குது. ஆகையினால நிகழ்காலத்தையும் உருவாக்கியிருக்கீங்க, எதிர்காலத்தையும் சேமிச்சிங்க. அனைவரும் உடல் ஓய்வையும் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ மீண்டும் சீசனுக்காக தயாராக ஆயிட்டீங்க. சீசனில் நோயுற்றவர் ஆகக்கூடாது. ஆகையினால அந்த கணக்கை முடிச்சிட்டிங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அனைவருக்கும் லாட்ரியோ கிடைச்சிருச்சு. இங்கே வருவது அப்படின்னா பல கோடி மடங்கு சேமிப்பு செய்வது. அதுபோல ஆத்மா மற்றும் உடல் இரண்டிற்கும் புத்துணர்வு கிடைச்சிருக்குது. நல்லது. சகோதரர் ஜெகதீஷ் அவர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சேவையில் சக்திகளோடு தனது பங்கை செய்வதற்கு பொறுப்பாளர் ஆவது இதுவும் விசேஷ பங்கு தான். சேவை மூலம் ஜென்மம் கிடைச்சது, சேவை மூலம் வளர்க்கப்பட்டீங்க. மேலும் எப்பொழுதும் சேவையில் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. சேவையினுடைய தொடக்க காலத்தில் நாடகத்தினுடைய அனுசாரம் நீங்கள் முதல் பாண்டவன் பொறுப்பாளர் ஆனீங்க. ஆகையினால இதுவும் விசேஷமாக சகயோகத்தினுடைய பிரதிபலன். எப்பொழுதுமே சகயோகம் பிராப்தி ஆகுது, மேலும் வருங்காலத்திலும் இருக்கும். ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவுக்கும் விசேஷம் இருக்குது. அதே விசேஷத்தை எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்தி விசேஷத்தின் மூலம் நீங்கள் விசேஷ ஆத்மாவாக இருக்கீங்க. சேவையினுடைய களஞ்சியத்தில் சென்று கொண்டிருக்கீங்க. வெளிநாடு செல்வது அப்படின்னா சேவையினுடைய களஞ்சியத்தில் செல்வது.
சக்திகளுடன் சேர்த்து பாண்டவர்களும் விசேஷ பங்கு இருக்குது. உங்களுக்கு எப்பொழுதும் வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, மேலும் கிடைத்துக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி அனைவரிலும் விசேஷத்தை நிரப்பணும்னு பாபா சொல்றாங்க. நல்லது சகோதரி மோகினி தீதியோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. விசேஷமாக உடன் இருப்பதற்கான பங்கு, அதாவது தாதியோடு இருப்பதற்கான பங்கு உள்ளத்தினாலும் எப்பொழுதும் உடன் இருக்கீங்க. மேலும் சகார ரூபத்தில் சிரேஷ்ட துணையினுடைய வரம் பெற்றிருக்கீங்க. அனைவருக்கும் இதே வரதானம் மூலமா துணையினுடைய அனுபவம் செய்வீங்கன்னு சொல்றாங்க. தன்னுடைய வரதானம் மூலம் மற்றவர்களையும் வரம் பெறுபவர்களாக ஆக்கணும். கடும் உழைப்பு மாறி அன்பு என்பது என்ன? கடும் உழைப்பிலிருந்து விடுபடுவது, மேலும் அன்புல இருப்பது அப்படிங்கிற இந்த விசேஷ அனுபவம் அனைவருக்கும் ஏற்படட்டும். அதற்குத்தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்கும் ஆத்மாக்கள் கடும் உழைப்பு செய்ய விரும்புறது கிடையாது, களைப்படைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நிரந்தரமா துணை, அதாவது அன்புல மூழ்கி இருப்பதற்கான சகஜ அனுபவம் செய்விக்க சொல்றாங்க பாபா. சேவைக்காக வாய்ப்பு கிடைச்சிருப்பது அப்படிங்கிற இதுவும் ஒரு பொன்னான லாட்ரி தான். எப்பொழுதுமே லாட்ரியை அடையக்கூடிய சுலபமாக முயற்சி செய்கிறவங்க நீங்க. கடும் உழைப்பிலிருந்து விடுபட்டு அன்பினுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிற இந்த விசேஷத்தை அனைவருக்கும் சொல்லி அவர்களை சொரூபமாக்கிடுங்க. நீங்கள் என்ன திட எண்ணம் எடுத்திருக்கீங்களோ அதை மிக நன்றாக செஞ்சீங்க. எப்பொழுதும் அமர்ந்த வேலையில் இந்த திட எண்ணத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்ததாக பாட்டிகளோடு சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் தன்னுடைய விசேஷ பங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பங்கை செய்யக்கூடிய விசேஷ பாத்திரம் ஏற்று செய்கிறவங்க. எப்படி நினைவோ அப்படி நிலை இயல்பாகவே உருவாயிடும். உங்களோட ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு வார்த்தையும் விசேஷமானது. சாதாரண தன்மை முடிவடைஞ்சிருச்சு. விசேஷ பாத்திரம் ஏற்று செய்பவர் இயல்பாகவே அனைவரையும் கவர்ந்து இழுப்பாங்க. என்னுடைய இந்த விசேஷ பங்கு மூலமாக அநேக ஆத்மாக்கள் அவர்களுடைய விசேஷத்தை தெரிந்து கொள்வாங்க அப்படிங்கிற இந்த நினைவில் எப்பொழுதும் இருங்க. எந்த ஒரு விசேஷ ஆத்மாவை பார்க்கும் போதும் தானும் விசேஷம் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம் வரும். எங்கே இருந்தாலும் எவ்வளோ மாயாவி சூழ்நிலையில் இருந்தாலும் விசேஷ ஆத்மா ஒவ்வொரு ஸ்தானத்திலும் விசேஷமாக தென்படும். எப்படி வைரம் மண்ணுக்குள்ளும் எண்ணிக்கொண்டிருப்பதாக தென்படும். வைரம் வைரமாகவே தான் இருக்கும். அதே மாதிரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் விசேஷ ஆத்மா எப்பொழுதுமே தன்னுடைய விசேஷம் மூலம் அனைவரையும் கவர்ந்து இழுப்பாங்க. நான் விசேஷ யுகத்தின் விசேஷ ஆத்மா அப்படிங்கிறது எப்பொழுதும் நினைவில் வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க. மும்பையை சேர்ந்தவர்களுக்காக அன்பு நினைவுகள். மும்பையில் முதல்ல செய்தி கொடுக்கணும். மும்பையில் இருக்கிறவங்க மிகவும் பிஸியாகவும் இருப்பாங்க. பிஸியாக இருப்பவர்களுக்கு நீண்ட நேரத்திற்கு முன்பாகவே செய்தி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நானும் பிஸியாக இருந்தேன், நீங்கள் என்னிடம் சொல்லலை அப்படின்னு புகார் சொல்லுவாங்க. ஆகையினால அவங்கள இப்பொழுதிலிருந்தே நல்ல முறையில் எழுப்பி விடணும். மும்பையை சேர்ந்தவங்களுக்கு தன்னுடைய ஜென்மத்தினுடைய விசேஷத்தை சேவையில் விசேஷமாக ஈடுபடுத்தி கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லணும். இதன் மூலம்தான் வெற்றியை சுலபமாக அனுபவம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஒவ்வொரு ஜென்மத்தினுடைய விசேஷம் இருக்குது. அதே விசேஷத்தை ஒவ்வொரு நேரமும் காரியத்தில் மட்டும் ஈடுபடுத்துங்க. தன்னுடைய விசேஷத்தை மேடையில் கொண்டு வாங்க. உள்ளுக்குள்ளே மட்டும் வைக்காதீங்க, மேடையில் கொண்டு வாங்க. ஆவா நல்லது. அவ்யக்த முரளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள் இதில் இந்த முரளியோடு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. கேள்வி ஒருமித்த நிலையின் சக்தி என்னென்ன அனுபவங்களை செய்விக்குது அப்படின்னு. பதில்: ஒருமித்த நிலையினுடைய சக்தி மூலம் எஜமான தன்மையினுடைய சக்தி வருது. அதன் மூலம் சகஜமா தடையற்ற நிலையினுடைய அனுபவம் ஆகுது. யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்காது. இயல்பாகவே ஒரு தந்தை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற இந்த அனுபவம் ஆகுது. ஒரே சீரான பரிஸ்தா சொரூபத்தினுடைய அனுபவம் இயல்பாக இருக்கும். அனைவருக்காகவும் அன்பு நன்மை பயப்பது மரியாதை கொடுப்பதனுடைய உள் உணர்வு இயல்பாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பிரம்ம பாபாவுக்கு சமமாக எப்படி சம்பன்ன நிலையின் நேரம் அருகில் வருமோ அப்படி எந்த சுயமரியாதை இருக்கும் அப்படின்னு. பரிஸ்தான நிலையினுடைய சுயமரியாதை இருக்கும். நடைமுறை காரியங்கள் செய்துக்கிட்டே தேக உணர்வற்ற பரிஸ்தா ரூபம் இருக்கும். எப்படி பிரம்மபாபா மூலமாக காரியங்கள் செய்து கொண்டும் பேசிக்கொண்டும் டைரக்ஷன் கொடுத்து கொண்டும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரித்து கொண்டும்
உடலிருந்து விலகிய சூட்சம பிரகாச ரூபத்தின் அனுபவம் செஞ்சீங்க. பேசிக்கொண்டும் இருக்கிறார், ஆனால் இங்கு இல்லை அப்படிங்கிறது அனுபவமாச்சு. பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆனால் பார்வை ஆன்மீகமாக இருந்தது. தேக உணர்வுலேருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கும் தேகத்தினுடைய உணர்வு வராத விலகிய ரூபம் தென்படணும். இதைத்தான் தேகத்தில் இருந்தும் பரிஸ்தா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பரிஸ்தா ரூபத்தின் கூடவே பரிஸ்தாவாக ஆகி வதனத்துக்கு செல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்தின் மீது கவனம் கொடுக்கணும்? பரிஸ்தா ரூபத்தின் கூடவே பரிஸ்தாவாக ஆகி வதனத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த விஷயத்தின் மீது கவனம் கொடுக்கணும்? மனதினுடைய ஒருமித்த நிலையின் மேலே கவனம் கொடுக்கணும்னு பதிலில் சொல்கிறாங்க. தன்னுடைய கட்டளைப்படி மனதை நடத்துங்க. எப்படி நம்பர் 1 பிரம்மாவின் ஆத்மா சாகார ரூபத்தில் பரிஸ்தா வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பிறருக்கு செய்வித்தார், மேலும் அவர் பரிஸ்தா ஆகிட்டார். அந்த மாதிரி பரிஸ்தா தன்மையினுடைய அனுபவத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் செய்வீங்க. ஏன்னா பரிஸ்தா ஆகாமல் தேவதையாக ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து இன்னொரு கேள்வி, எந்த நிலை வசப்பட்ட நிலை? அது யாருக்கும் பிடிப்பதில்லை. சில குழந்தைகள் விரும்புறதில்லை, நினைக்கல, ஆனால் ஆயிடுச்சு, செய்யக்கூடாது, ஆனால் நடந்துடுது என்ற இதுதான் மனதினுடைய வசப்பட்ட நிலை. அந்த மாதிரியான நிலை நன்றாக இருக்காது, பிடிக்காது. செய்யணும் அப்படின்னா மனம் கூறி காரியம் நடக்கட்டும். செய்யக்கூடாது ஆனால் மனம் செய் என்று சொல்லுது என்றால் இது எஜமான தன்மையே கிடையாது. எந்த நிலை வசப்பட்ட நிலை? அது யாருக்கும் பிடிப்பது கிடையாது. சில குழந்தைகள் விரும்பலை, நினைக்கல, ஆனால் ஆயிடுச்சு, செய்யக்கூடாது, ஆனால் நடந்துடுது அப்படிங்கிற இதுதான் மனதினுடைய வசப்பட்ட நிலை. அந்த மாதிரியான நிலை நன்றாக இருக்காது, பிடிக்காது. செய்யணும் அப்படின்னா மனம் கூறி காரியம் நடக்கட்டும். செய்யக்கூடாது ஆனால் மனம் செய்யணும் சொல்லுது அப்படின்னா அது எஜமான தன்மையே இல்லை. அடுத்து இன்னொரு கேள்வி, எந்த விஷயத்தில் பிரம்ம பாபாவை பின்பற்றி நடக்கணும்? எப்படி பிரம்ம பாபா கிட்ட எதிரில் பரிஸ்தா நின்று கொண்டு இருக்கிறார், பரிஸ்தா திருஷ்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அனுபவம் செஞ்சீங்க. அதே மாதிரி பிரம்ம பாபாவை பின்பற்றி செய்யுங்க. மனதினுடைய ஒருமித்த நிலையினுடைய சக்தி சகஜமாக அந்த மாதிரி பரிஸ்தா ஆக்கிடும்னு சொல்கிறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. வீணானவை மற்றும் மாயாவை பற்றி ஒன்றும் தெரியாதவராகி தெய்வீக தன்மையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய மகானாத்மாகுக. வீணானவை மற்றும் மாயாவை பற்றி ஒன்றும் தெரியாதவராகி தெய்வீகத்தன்மையின் அனுபவம் செய்யக்கூடிய மகானாத்மாகுக. மகானாத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, வீணானவை மற்றும் மாயாவை பற்றி ஒன்றும் தெரியாதவராகி தெய்வீகத்தன்மையினுடைய அனுபவம் செய்யணும். மகானாத்மா அப்படின்னா முழுமையானவர் அப்படின்னு சொல்லுவோம். யார் வீணானவை மற்றும் மாயாவிடமிருந்து இன்னசென்ட், அதாவது கபடம் இல்லாமல் ஆக இருக்கிறாங்க. எப்படி தேவதைகள் இந்த விஷயத்தில் இன்னசென்ட்டாக இருந்தாங்க, அந்த மாதிரி தன்னுடைய அந்த சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்க. வீணானவைகளை அறியாத சொரூபமாக ஆகுங்க. ஏன் அப்படின்னா இந்த வீணானனுடைய பாதிப்பு அநேக தடவைகள் சத்தியத்தின் யதார்த்தத்தின் உணர்வை அகற்றிடுது. ஆகினால நேரம், மூச்சு, வார்த்தைகள், காரியம் அனைத்திலும் வீணானவற்றை அறியாதவராக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுது வீணானவைகளை ஒன்றும் அறியாத நிலை இருக்குமோ அப்போ தெய்வீகத்தன்மை இயல்பாக அனுபவம் ஆகும், மேலும் அனுபவம் செய்விக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நேரம், மூச்சு, வார்த்தைகள், காரியம் அனைத்திலும் வீணானவற்றை அறியாதவராக ஆகணும். எப்போ வீணானவைகளை ஒன்றும் அறியாத நிலை இருக்குமோ அப்போ தெய்வீகத்தன்மை இயல்பாக அனுபவம் ஆகும், மேலும் அனுபவம் செய்விக்கும்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, முதல் டிவிஷனில் வரணும் அப்படின்னா பிரம்ம பாபாவினுடைய அடிமேல் அடி எடுத்து வைங்க. முதல் டிவிஷனில் வரணும் அப்படின்னா பிரம்ம பாபாவினுடைய அடிமேல் அடி எடுத்து வைக்க சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.